محمد نبينا بنور هادينا من مكة حبيبي نور سطاع المدينة من صلى صلاته واتحلى في صفاته يا بخت اللي في ظله ماشي يشفع له في مماته محمد نبينا بنور هدينا. سبوح قدوس ربنا ورب الملائكة والروح. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. எல்லா புகழும் இவ்வுலகை படைத்து தனிமையில் ஆட்சி கொண்டிருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே சொந்தமானது. அவனது சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் அல்லாஹுடைய அன்பும் மன்னிப்பும் என்றென்றும் உண்டாவதாக. ரமலானுடைய மாதத்தை அடைந்து நோன்பு என்கின்ற கடமையை நிறைவேற்றிவிட்டு அதனுடைய அடுத்த கடமையாக இருக்கின்ற பெருநாள் தினத்திலே தொழக்கூடிய அந்த தொழுகையை, அந்த கடமையை நிறைவேற்றியவர்களாக நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நோன்பாளர்களுக்கு அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கக்கூடிய அவர்கள் சந்தோஷத்திலும் மகிழ்விலும் இருப்பதற்காக ஆக்கியிருக்கின்ற ஒன்றுதான் இந்த பெருநாளுடைய தினமாகும். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி சொல்கின்றவர் சொன்னார்கள், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான், நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள் இருக்கின்றன. ஒன்று இந்த லிகாஇ ரப்பிஹி, அவன் தன்னுடைய இறைவனை ரப்பை சந்திக்கின்ற போது அந்த நோன்பாளி சந்தோஷப்படுகிறான். அவனுடைய இரண்டாவது சந்தோஷம், நோன்புகளை எல்லாம் விடுத்து நோன்புகளை எல்லாம் அவன் பூர்ணப்படுத்தி விட்டு அதற்கு பிறகு அவன் பெருநாளை கொண்டாடுகின்ற போது அவனுக்கு ஏற்படுகின்ற சந்தோஷம் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே
முஸ்லிம்கள் சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் அவர்கள் பெருநாள் தினங்களிலும் அவருடைய மற்றைய நேரங்களிலும் அவர்கள் இருந்தாலும் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும், ஒரு மூமினுடைய வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும், அவனுடைய இலக்காக இருக்கின்ற சுவனத்தை அவன் அடையும் வரைக்கும் அவன் சோதனைக்குள் அகப்பட்டவனாக அல்லது அல்லாஹ்வால் சோதிக்கப்படுகின்ற ஒரு அடியானாக அவனுடைய மரணம் அவனை பிடிக்கும் வரைக்கும் அவைகள் அவனுக்கு வந்து கொண்டே இருக்கும். அந்த சோதனைகளும் அந்த கஷ்டங்களும் துன்பங்களும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அந்த முஸ்லிமுக்கு அடியானுக்கு எதுவுமே வராமல் அவன் சுவர்க்கத்தை அடைய முடியாது. அந்த சோதனைகளிலும் அந்த கஷ்டங்களிலும் வெற்றி கொள்கின்றவனாக சோதனையின் போதும் கஷ்டத்தின் போதும் ஈமானை இழக்காதவனாக அந்த மூமின் இருக்க வேண்டும். அவ்வாறு அவன் வாழ்கின்ற போது இருக்கின்ற போதுதான் அவனால் அந்த சுவர்க்கத்தை பெறலாம். அல்லாஹ் அதனை இலகுவாக தன்னுடைய அடியார்களை பற்றி கேட்கிறான். அம் ஹஸிபுதும், நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? அல்லாஹ்வுடைய கேள்வியை சற்று அவதானியுங்கள். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு ஆணையும் பெண்ணையும் உற்று நோக்கி, ஒவ்வொரு மனிதனும் உற்று நோக்கி, அதிலும் குறிப்பாக முஸ்லிம்களை மூமின்களை அல்லாஹு தஆலா விழித்து அல்லாஹ் கேட்கிறான். அம் ஹஸிபுதும், நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? அன் ததுகுல் ஜன்னத, அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை, நல்ல மக்களுக்கு தயார்படுத்தப்பட்ட அந்த சுவர்க்கத்தை வெறுமனை நீங்கள் அடைந்து விடலாம், அதற்குள் நுழைந்து விடலாம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்களுக்கு அப்படியான ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கின்றதா என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை இலகுவா உங்களால் வெற்றி கொள்ள முடியாது. எந்த ஒன்றும், எந்த தியாகங்களும், எந்த கஷ்டங்களும், எந்த சோதனைகளும் உங்களுக்கு வராமல் அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை நீங்கள் அடைய முடியாது. அவ்வாறு நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? அது உங்களுடைய தவறான எண்ணம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை நீங்கள் நுழைய வேண்டும் என்றால் வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிகும், உங்களுக்கு முன்னால் இருந்த மக்கள், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த மக்கள் பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும், அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சோதனைகளும் எதுவுமே உங்களுக்கு வராமல், எந்த தியாகங்களையும் நீங்கள் செய்யாமல், எந்த அர்ப்பணிப்புகளும் உங்களிடத்திலே வராமல் அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை வெறுமனை நீங்கள் அடைந்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? அது ஒருபோதும் நடக்காது. எந்த அளவுக்கு அவர்களுக்கு கஷ்டங்கள் வந்ததென்றால் மஸ்ஸத்துஹுமுல் பஅஸாஉ வல்லர்ரா, அவர்களை கஷ்டங்களும் சோதனைகளும் துன்பங்களும் அவர்களை இறுக பிடித்தன. எந்த அளவுக்கு என்றால் வஸுல்ஸிலு, அவர்கள் ஆட்டி அசைக்கப்பட்டார்கள். ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு, அல்லாஹ்வுடைய தூதர், அவரோடு இருந்த இறை விசுவாசிகள் முஸ்லிம்கள், மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும், அல்லாஹ் எப்போது எங்களுக்கு உதவி செய்வான், இந்த அளவுக்கு எங்களுக்கு எதிரிகளால் சோதனைகள் வருகின்றனவே, இந்த அளவுக்கு எங்களுக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றனவே, பொருளாதார ரீதியாக நாங்கள் அவதிப்படுகின்றோம், எங்க எதிரிகளால் நாங்கள் அவதிக்குள்ளாக்கப்படுகிறோம், இப்படி எல்லாவற்றிலும் எங்களுக்கு சோதனைகளும் கஷ்டங்களும் இருக்கின்றனவே, எனவே நாங்கள் அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் தெரியுமா? அந்த சோதனையிலே நீங்கள் வெற்றி கொள்கின்ற போது, அதிலே நீங்கள் பொறுமையாக இருக்கின்ற போது, அதா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி மிக சமீபத்திலே இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய உதவி மிக சமீபமாக இருக்கின்றது, அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள், நீங்கள் அதிலே வெற்றி பெற வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். 2வது அத்தியாயத்தின் 214வது வசனத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா யாருக்கு இறக்கினான் தெரியுமா? நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்குகின்றார். ஏன் அல்லாஹ் எப்போது அல்லாஹ் இறக்கினான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அவருடைய தோழராக இருந்த ஒரு அடிமையாக இருந்த இஸ்லாத்திற்காக முழுமையாக அர்ப்பணம் செய்த, எந்த அளவுக்கு என்றால் எதிரிகளால் துன்புறுத்தப்பட்டு எதிரிகள் இஸ்லாத்தை ஏற்ற ஒரே ஒரு காரணத்திற்காக வேண்டி ஹப்பாப் என்கின்ற அந்த நபித்தோழரை, அவருடைய எஜமாட்டியாக இருந்த ஒரு பெண், அந்த ஆணுக்கு செய்த மாபெரும் அநியாயத்தின் பிறகு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து உதவி கேட்ட போது,
என்ன அநியாயம் செய்யப்பட்டார்கள்? ஒரு இரும்பு நெருப்பிலே காய்ச்சப்பட்டு அந்த முதுகிலே வைக்கப்பட்டு அதன் மூலமாக முருகு அப்படியே காயப்படுத்தப்பட்டு அதிலிருந்து பொக்கலங்கள் ஏற்பட்டு அதை நெருப்ப அணைக்கின்ற அளவுக்கு துன்புறுத்தப்பட்டார்கள். இந்த நேரத்திலே வந்து அல்லாஹுடைய தூதரத்தை சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அலா தஸ்தன்சிரு லனா அலா ததுஉ லனா, அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக நீங்கள் உதவி கோர மாட்டீர்களா? அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காக நீங்கள் பிரார்த்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ்வுடைய தூதரத்திலே கேட்கின்றார்கள். அப்போது அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இருக்கின்றான். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுடைய தீனுக்காக அவர்கள் பட்ட அந்த துன்பங்களும் கஷ்டங்கள் நாங்கள் படவில்லை. இருந்தாலும் அல்லாஹ் சொல்கிறான், அந்த கஷ்டங்கள், துன்பங்கள், சோதனைகள் அவைகளிலே நீங்கள் வெற்றி கொள்ளாமல் அதனை நீங்கள் கடந்து உங்களுடைய ஈமானை நீங்கள் பாதுகாக்காமல் நீங்கள் ஒருபோதும் அந்த சுவர்க்கத்தை அடைய முடியாது. அப்படி நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் அதனுடைய வெறுமனே உங்களுடைய எண்ணம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே நாம் சற்று யோசிக்க வேண்டும். அல்லாஹுடைய சுவர்க்கம் என்பது அது ஒரு நேரான ஒரு கோட்டிலே பயணிக்கின்ற ஒரு அடியார்கள், அதிலே இருக்கின்ற கற்களையும் முட்களையும் தாண்டி, அதிலே ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டங்களையும் துணிதல்களையும் தாண்டி, அவனிலே பாவங்கள், அநியாயங்கள், மாறுதல்கள் வருகின்ற போது அதிலிருந்து விலகி அதிலிருந்து தவிர்ந்து கொண்டு அல்லாஹுடைய பாதையில் அந்த அடியான் பயணிக்கின்ற போது அடையக்கூடிய ஒன்றுதான் அல்லாஹுடைய மாபெரும் சன்மானம், சுவர்க்கம். அந்த சுவர்க்கத்தை அடைவதை இலகுவாக நாம் அடைய முடியாது. வெறுமனே நாம் எந்த அமலும், எந்த இபாதத்தும், எந்த வணக்க வழிபாடுகளும் இல்லாமல் எங்களால் அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய வரம்புகளை பேரி நடக்காமல், நாங்கள் அந்த சோதனைகளை தாண்டி அதனை முறியடிக்காமல் இலகுவாக அதனை அடைந்து விடலாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அது தவறான எண்ணம். அந்த எண்ணங்களை நாம் மாற்ற வேண்டும். அந்த சுவர்க்கத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் அதிலே எங்களுடைய சோதனைகள் எங்களிடத்திலே வெற்றி கொள்ளக்கூடியவராக எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே போன்று இபாதத்திலும் வணக்க வழிபாடுகளும் எங்களிடத்திலே சரியாக அல்லாஹ் ஏவிய பிரகாரம் முடியுமான வரைக்கும் வர வேண்டும். அவைகள் எதுவுமே இல்லாமல் வெறுமனே அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை ஈமான் கொண்ட ஒரே ஒரு காரணத்தின் மூலமாக, இஸ்லாத்தை ஏற்ற ஒரே ஒரு காரணத்தின் மூலமாக அதனை அடைய முடியாது. அவ்வாறு நீங்கள் என்ன வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்கின்ற போது சூரத்துல் அன்கபூத்தின் 1 முதல் 3 வசனங்கள் அல்லாஹு தஆலா சொல்கிறார், இந்த சோதனைகளை கொடுத்து நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? ஹஸிபன் நாஸ் வ யுத்ரகு யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், மக்கள் நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், நாங்கள் முஸ்லிம்களாகி விட்டோம் என்பதற்காக அவர்கள் சோதிக்கப்பட மாட்டோம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களா? என்பதற்காக அவர்களை நாம் வெறுமனை விட்டு விடுவோம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களா? அது ஒருபோதும் நடக்காது. வலகத் ஃபதன்ன அல்லதீன மின் கப்லிஹிம் வலயஅலமன்ன அல்லாஹு அல்லதீன ஸலகு வலயஅலமன்னல் காதிபீன், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களை நாம் சோதித்திருக்கிறோம். இதன் மூலமாக உங்களிலே சோதனைகளின் போது அதனை வெற்றி கொள்பவர்கள் யார் என்பதை நாம் அறிவதற்காகவும், அந்த சோதனைகளின் போது உண்மையிலே தீனில் இருந்து விரண்டோடுபவர்கள் யார் என்பதற்காகவும், அதனை நாங்கள் பிரித்தறிவிக்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் நாங்கள் உங்களை சோதிக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய சோதனை என்பது பல கோணங்களில் வரலாம் சகோதரர்களே. ஒன்று, எங்களுடைய பொருளாதாரங்களை இஸ்லாத்தை ஏற்ற காரணத்திற்காக அப்படி அல்லாஹ் அழித்து அதில் நஷ்டங்களை ஏற்படுத்தி பொருளாதாரங்களை சுருக்கி ஒரு ஏழையாக்கி அல்லாஹ் எங்களை சோதிப்பான். அல்லது எங்களுடைய குடும்பத்தவர்கள் மூலமாக எங்களுக்கு சோதனைகள் வரும். இஸ்லாத்தை ஏற்ற காரணத்திற்காக எதிர்கள் மூலமாக சோதனைகள் வரும். அதே போல எங்களுக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் பிடிக்கின்ற போது பெரும் இக்கட்டான சூழ்நிலையை நாம் உள்ளாக்கப்படுவோம். அங்கே அல்லாஹ்வுடைய வரம்புகள் இருக்கும். அந்த வரம்புகளை நாம் தாண்டிதான் அந்த சோதனைகளிலே அந்த எங்களுடைய அந்த கஷ்டங்கள் வெளிவருவதற்கான வழிகள் இருக்கும். இருந்தாலும் அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய வரம்புகளை பேணி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பிரகாரம் இஸ்லாத்துடைய வரம்புகளை யாரெல்லாம் மீறாமல் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு பொறுமையோடு இருந்து அதிலே வெற்றி கொள்கிறார்களோ அதனை நாங்கள் அறிவதற்காகத்தான் நாம் உங்களை சோதிக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அதே போல் வலயஅலமன்னல் காதிபீன், சோதனைகள் கஷ்டங்கள் வந்து விட்டது, துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டு விட்டார்கள், அல்லாஹ்வுடைய வரம்புகளை தாண்டிதான் அவருடைய கஷ்டங்கள் அவர்கள் வெளிவர வேண்டும். அந்த நேரத்தில் யார் அதனை வரம்புகளை மீறி வரம்புகளை கடந்து நடக்கிறார்களோ அவர்கள் சோதனையிலே தோற்றவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹ் தஆலா
அல்லாஹ்வுடைய பாதையிலே முயற்சி செய்யாமலும் நாம் சொர்க்கத்தை அடைய முடியாது. அல்லாஹ் அதனை சொல்கின்ற போது 3வது அத்தியாயத்தின் 144 வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், அம் ஹஸிபுதும், அல்லாஹ் அதே போன்று கேட்கிறான், என்ன நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், ததுகுலுல் ஜன்னா, சுவர்க்கத்தை நீங்கள் வெறுமனை நுழைந்து விடலாம் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? அது நடக்காது, வெறுமனை நீங்கள் அடைய முடியாது. வலம்மா யஅலமுல்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வயஅலமு ஸ்-ஸாபிரீன், உங்களிலே பொறுமையாளர்கள் யார், அல்லாஹ்வுடைய பாதையிலே முயற்சி செய்பவர்கள் யார், அல்லாஹ்வுடைய பாதையிலே மார்க்க விடயங்களில் ஈடுபடுபவர்கள் யார், யார் மார்க்க விடயங்களில் அக்கறை காட்டுகிறார்கள், அல்லாஹ்வுடைய இபாதத்தை விடயங்களில் அக்கறை காட்டுகின்றார்கள் என்பதை அல்லாஹ் பிரித்தறிவிக்காமல் உங்களை வெறுமனை விட்டுவிட மாட்டான். அதிலே நீங்கள் எந்த விதமான அக்கறையும் இல்லாமல், அதில் எந்த விதமான பேணுதலும் இல்லாமல் நீங்கள் நடப்பீர்கள் என்றால் அந்த சுவர்க்கத்தை நீங்கள் இலகுவாக அடைய முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இது அல்லாஹ் தஆலா மூமின்களை இஸ்லாத்தை ஏற்ற காரணத்திற்காக அவர்களை சோதித்து அவர்களுக்கு சுவர்க்கத்தை வழங்குவதற்காக அவருடைய ஈமானிலே உறுதியாக இருக்கிறார்களா இல்லையா என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய சோதனை. இது மூமின்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய சோதனை. இன்னொரு சோதனை இருக்கு, என்ன தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய மனிதர்கள். இவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வார்கள், அல்லாஹ்வுடைய வரம்பை அவர்கள் பேண மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லிய பிரகாரம் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் இருக்க மாட்டார்கள். இவர்களுக்கும் சோதனை வரும், அவர்களுக்கும் சோதனை வரும், நல்லடியார்களுக்கும் சோதனை வரும். நல்லடியார்களுக்கு வரக்கூடிய சோதனை இருக்கின்றதே, அந்த சோதனை அல்லாஹ் அவர்களை சோதித்து சுவர்க்கத்தை கொடுப்பதற்கு அல்லாஹ் சோதிக்கின்ற சோதனை. சில கெட்ட மனிதர் இருப்பார்கள், அவர்களுக்கும் நல்லவர்களை போனவர்களுக்கு சோதனை வரும். எந்த அளவுக்கு என்றால் நாம் சொல்வார்கள், இந்த மனிதரை பாருங்கள், நல்ல ஒரு மனிதர், ஏன் இவர் கஷ்டப்படுகிறார்கள் சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு நல்ல மனிதர்கள் சோதிக்கப்படுவார்கள். யார் சோதிக்கிறார்? அல்லாஹ் சோதிக்கிறான். இன்னும் சில இருக்கிறார்கள் கெட்ட மனிதர்கள், அவர்கள் பாவங்களை செய்யக்கூடியவர்கள், அவர்கள் அநியாயங்களை செய்பவர்கள், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்பவர்கள், இஸ்லாத்தை நிராகரிப்பவர்கள். இவர்களுக்கும் இப்படியான மக்களுக்கும் அல்லாஹ்வுடைய புறத்தில் சோதனை வரும். அந்த சோதனை எதன் மூலமாக வருகிறது தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், فَكَيْفَ إِذَا أَصَابَتْهُمْ مُصِيبَةٌ بِمَا قَدَّمَتْ أَيْدِيهِمْ ثُمَّ جَاءُوا. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இவர்கள் அவர்களுடைய கைகளால் சம்பாதித்ததன் மூலமாக அவர்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை, அவர்கள் பாவத்தை செய்ததன் மூலமாக, அவர்களே அவர்களுக்கு அநியாயம் செய்ததன் மூலமாக அவர்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை, அதன் மூலமாக அவர்கள் சோதிக்கப்படுகின்றார்கள். அவர்களே தங்களுக்கு தாங்களே தேடிக்கொண்டவைகள் அந்த சோதனைகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின், உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த சோதனைகள் வருகின்ற போது, வபிமா கஸபத் ஐதீஹிம், உங்களுடைய கரங்கள் நீங்கள் சம்பாதித்தவைகள் மூலமாக உங்களுக்கு சோதனை ஏற்படுகின்றனவே, நீங்கள் செய்கின்ற பாவத்தின் மூலம் அல்லாஹ் உங்களை சோதிக்கின்றானே, அந்த சோதனை எப்படியும் வரலாம். குடும்பம் ரீதியாக அல்லாஹ் சோதிப்பான், மனைவியை கொண்டு சோதிப்பான், பிள்ளைகளை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான், அயலவர்களை கொண்டு, பொருளாதாரத்தை கொண்டு, எங்களுடைய அறிவை கொண்டு, எதிரிகளை கொண்டு, எல்லா இடத்திலும் அல்லாஹ் சோதிப்பான். அதிலே எந்த விதமான எந்த வகையில் வரும் என்று அறியாளுக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய புறத்தில் சோதனை வரும். எதன் மூலமாக தெரியுமா? பிமா கஸபத் ஐதீக்கும், உங்களுடைய கரங்கள் தேண்டிக் கொண்டவைகள், நீங்கள் செய்த அநியாயங்கள், நீங்கள் செய்த பாவங்கள், அல்லாஹ்வுக்கு நீங்கள் மாறு செய்ததற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய வரம்புகளை நீங்கள் மீறியதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களை சோதிக்கின்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் வயஃபு அன் கஸீரின், உங்களுக்கு அதிகமாக அல்லாஹ் மன்னித்து விட்டான். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு அநியாயத்திற்கும், நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பாவத்திற்கும் அல்லாஹ் உங்களை சோதிப்பதாக இருந்தால் உங்களால் அதிலிருந்து தப்பிக்க முடியாது. அப்படியே நீங்கள் அழிந்து விடுவீர்கள். அல்லாஹ் அதிகமானவர்களை மன்னித்து ஒரு சில பாவங்களுக்காகத்தான் அல்லாஹ் உங்களை சோதிக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக எதனை சொல்கிறான் என்றால், உங்களுடைய அநியாயத்தின் மூலமாக உங்களுக்கு சோதனைகள் வருகின்றனவே, உங்களுடைய கஷ்டங்களின் மூலமாக நீங்கள் செய்த மாறுதலுக்காக அல்லாஹ்வுடைய வரம்பை நீங்கள் மீறியதற்கு அல்லாஹ் உங்களை சோதிக்கின்றானே, அது ஏன் அல்லாஹ் சோதிக்கிறான் தெரியுமா? நீங்கள் அதிலிருந்து விடுபட்டு நீங்கள் திரும்பி அல்லாஹ்வுக்காக நீங்கள் பணிந்து விட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்கின்ற போது 6வது அத்தியாயத்தின் 42வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலகத் அர்ஸல்னா இலா உம்மின் மின் கப்லிக் வஅഖذனாஹும் பில் பஅஸாஇ வதர்ராஇ லஅல்லஹும் யததர்ரஊன். அவர்களை நாம் அப்படியே பலமான சோதனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொண்டு நாம் அவர்களை பிடித்தோம். ஏன் தெரியுமா?
அவர்கள் லஅல்லஹும் யததர்ரஊன், அப்படி அவர்கள் பணிந்து வர வேண்டும், பாவத்திலிருந்து விடுபட வேண்டும், தங்களுடைய பிழைகளை உணர வேண்டும், தௌபா செய்ய வேண்டும், சிறந்த முஸ்லிமாக தங்களை அவர்கள் மாற்ற வேண்டும், சுவர்க்கத்துக்கான பாதையில் அவருடைய பயணங்கள் தொடர வேண்டும். அதற்காகத்தான் அவரை நாம் சோதிக்கின்றோம். அவர்கள் செய்த விளங்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் நாம் எவ்வளவுக்கு பாவம் செய்கிறோம், எந்த அளவுக்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறோம் என்று மனிதனுக்கு தெரியும். அல்லாஹ் ஒரு நேரத்தில் அவனை பிடிப்பான், அவனை சோதிப்பான் கடுமையாக. அந்த சோதனையின் போது லஅல்லஹும் யததர்ரஊன், அவர்கள் பணிந்து வர வேண்டும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அடிபணிந்து அவர்கள் அல்லாஹ்வின் பால் மீள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபலௌலா இத் ஜாஅஹும் பாசுனா, எங்களுடைய சோதனைகள் கஷ்டங்கள் அவர்களுக்கு வருகின்ற போது ததர்ரஊ, அவர்கள் பணிந்திருக்க வேண்டாமா, அவர்கள் பணிந்து எங்கள் பால் மீண்டிருக்க கூடாதா என்று அல்லாஹ் கேட்கிறான். வலாக்கின் கஸத் குலூபுஹும், அவர்களுக்கு அவருடைய உள்ளங்கள் எல்லாம் இறுகிவிட்டன. அவர்கள் செய்த பாவத்திற்காக, அநியாயத்திற்காக, அதிலிருந்து அவன் மீள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அவனை சோதித்து அதிலிருந்து விடுபடுவதற்காக அவனுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுக்கின்ற போது அதிலிருந்து மீளாமல் உள்ளங்கள் எல்லாம் இறுகிவிட்டதை மீண்டும் மீண்டும் அல்லாஹுக்கு மாறு செய்கிறானே. அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், வஸய்யனஹும் ஷைத்தானு மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்யக்கூடியவைகளை ஷைத்தான் அவர்களுக்கு அலங்கரித்து காட்டுகிறான், அழகுபடுத்துகிறான் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்கின்றான். எனவே அல்லாஹு தஆலா இரண்டு வகையான மனிதர்களை அல்லாஹ் சோதிக்கிறான். முதலாவது வகையானவர்கள் யார் என்றால் நல்ல மக்கள், அல்லாஹ்வோடு நெருக்கத்தை பேணக்கூடியவர்கள், அழகான முறையில் இபாதத்தில் வழக்கொழிபாடு ஈடுபடுபவர்கள், அல்லாஹ்வுடைய வரம்புகள் விடயத்தில் சரியாக நடப்பவர்கள், நேர்மையாக நேர்த்தியாக இருப்பவர்கள். இந்த மக்களையும் அல்லாஹ் சோதிப்பான். எதற்காக என்றால் அவர்களை சோதித்து அந்த சோதனை அவர்கள் வெற்றி கொண்டு சுவர்க்கத்தை கொடுப்பதற்கு அல்லாஹ் சோதிக்கிறான். அதிலே அவர்கள் வெற்றி பெறுவார்கள். இன்னும் ஒரு சிலரை அல்லாஹ் சோதிக்கிறான். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய வரம்பை மீறுபவர்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்பவர்கள், அல்லாஹ்வுடைய தொடர்பில் இருந்து தூரமாக இருப்பவர்கள், பாவங்களை அதிகமாக செய்பவர்கள். இவர்கள் அல்லாஹ் ஒரு பிடிபிடிப்பான். எதற்கென்றால் கடுமையாக சோதிப்பான். அவர்கள் பணிய வேண்டும், திரும்ப வேண்டும், அவர்கள் அல்லாஹ்வின் பால் மீள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா பிடிப்பான். அதிலே மீண்டவர்கள், அதிலிருந்து திரும்பியவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள். யாரெல்லாம் அதிலிருந்து திரும்பவில்லையோ அவர்கள் தோல்வி அடைகின்றார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய நிலைமை, நாங்கள் எங்களுடைய அல்லாஹ்வோடு தொடர்போடு இருக்கிறோமா, எங்களுக்கு சோதனைகளும் கஷ்டங்களும் வருகிறதா என்பதை எங்களால் அறிய முடியும். நாங்கள் கஷ்டங்களும் சோதனை வருகின்ற போது நாங்கள் எந்த நிலைமையிலே அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு அடியாருக்கும் தெரியும். நாங்கள் மோசமான மக்களாக இருந்தால் பணிந்து தௌபா செய்து மீண்டு அல்லாஹ்வின் பால் திரும்பிவிட வேண்டும். நல்ல மக்களாக இருந்தால் அல்லாஹ் என்னை சோதிக்கிறான், பொறுமை காத்து அதிலே வெற்றி பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் நிலைமைகளை பற்றி நன்றாக தெரியும். எனவே அல்லாஹ்வுடைய சோதனையின் வெற்றி பெறுகின்ற மக்களாக நாம் மாற வேண்டும். இந்த சோதனையில் நாம் வெற்றி பெறவில்லை என்றால், இரண்டு சாராரும் வெற்றி பெறவில்லை என்றால் அவர்கள் சுவர்க்கத்தை அடைய முடியாது. முதலாவது சாரார், அவர்கள் அல்லாஹ்வுடைய சோதனைகள் வருகின்ற போது தங்களுக்கு முன்னுள்ளவர்களை நினைத்து அதனை தங்களுடைய சிந்தனையிலே கொண்டு வந்து சுவர்க்கத்தை அடைவதற்கு அவர்கள் அதிலே பொறுமை காக்க வேண்டும். இரண்டாவது சாரார், அல்லாஹ் என்னை ஒரு பிடிபிடித்து விட்டான், மீண்டும் நான் பாவத்தின் பால் திரும்பிவிடக் கூடாது, மீண்டும் நான் அநியாயத்தின் பால் சென்றுவிடக் கூடாது, அல்லாஹ்வின் கிழக்கும் இருக்கின்ற தொடர்பை நான் புதுப்பித்து நேர்மையோடும் நேர்த்தியாக நான் மாற வேண்டும் என்கின்ற உணர்வோடு செயற்படுவதற்காக அவன் தன்னை பணிந்து வருவதற்கு அல்லாஹ் சோதிக்கின்ற சோதனை, அதிலும் நாம் வெற்றி பெறாமல் நாம் சுவர்க்கத்தை அடைய முடியாது. இரண்டு சோதனை வெற்றி பெற வேண்டும். ஆனால் இப்படியான சோதனைகள் அல்லாஹ் வருகின்ற போது அல்லாஹ் சொல்கிறான், பொதுவாக மனிதன் மீண்டும் மீண்டும் என்ன செய்கிறான், அவன் அந்த பாவத்தின் பாலும் அல்லாஹ்விட்டும் தூரமாகிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான். அவ்வாறு ஒரு முஸ்லிம் வந்துவிடக்கூடாது, நீங்கள் பணிந்து வாருங்கள் என்று அல்லாஹ் எங்களுக்கு உபதேசம் செய்கின்றான். எனவே மனிதர்களின் அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய அந்த சுவர்க்கத்தை இலகுவாக அடைய முடியாது என்பதை நாம் தெளிவாக புரிந்திருக்கிறோம். அப்படி தெரிந்த நாம் அந்த சுவர்க்கத்தை அடைவதற்கான என்ன வழிகள் எல்லாம் இருக்கின்றதோ அதிலே முடியுமான வரைக்கும் முயற்சி செய்து அந்த பாதையை நாம் செல்ல வேண்டும். அல்லாஹு தஆலா மூமின்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற போது தன்னுடைய திருமறையிலே 3வது அத்தியாயத்தின் 135வது வசனத்தை அல்லாஹ் வர்ணிக்கின்றான். வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், அந்த மூமின்கள் யார் என்றால் அவர்கள் ஒரு அநியாயத்தையும் ஒரு பாவத்தையோ மானக்கேடான உடையத்தை அவர்கள் செய்துவிட்டால் ذكروا الله
அல்லாஹ்வின் பால் அவர்கள் அப்படியே மீண்டு விடுவார்கள். அல்லாஹ்வின் பால் மீண்டுவார்கள். வஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், தங்களுடைய பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்தே மன்னிப்பு கோருவார்கள். வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர உங்களை மன்னிக்க கூடியவன் யார் இருக்கின்றான்? வலம் யுஸிரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அவர்கள் அறிந்து கொண்டே அந்த பாவத்தில் பிடிவாதமாக நிலைத்திருக்க மாட்டார்கள். உடனே மீண்டு திருந்தி தங்களை மாற்றி அமைத்து விடுவார்கள். அல்லாஹு தஆலா அந்த மூமின்களை பற்றி அல்லாஹ் வர்ணிக்கின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, நாமெல்லாம் சுவர்க்கத்திற்கான ஒரு பாதையை நாம் நடந்து சென்று இருக்கின்றோம். அந்த பாதை என்பது நேரான நேர்த்தியான பாதை அல்ல, அது கரடுமுரடான பாதை, முட்களும் கற்களும் நிறைந்த பாதை. வலது புறத்தும் இடது புறத்திலும் உலக அலங்காரங்கள் எங்களை அப்படியே வழிகேட்டிலே தள்ளுகின்றதற்கான ஒரு பாதை. அந்த பாதையின் எல்லா பக்கங்களிலும் ஷைத்தான் எங்களை சருகவிடுவதற்காக, அதிலிருந்து திசை திருப்புவதற்காக எங்களை அந்த ஷைத்தான் தடுக்கின்ற ஒரு பாதை. அந்த கற்களும் முட்களும் என்பது பாவங்கள், அது கற்களும் முட்களும் என்பது கடற்முறையான பாதை என்பது சோதனைகள். எல்லாவற்றையும் தாண்டிதான் நாம் அந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா எங்களுடைய எண்ணங்களை சரிபடுத்தி, எங்களுடைய செயல்களை சீர்படுத்தி அல்லாஹுடைய சுவர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் வல்லநாயகன் அல்லாஹு தஆலா ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்த சிறிய பாவங்கள், பெரிய பாவங்கள், நாங்கள் ரகசியமாக செய்தவைகள், பகிரங்கமாக செய்தவைகள், மனமுரண்டாக செய்தவைகள், தெரியாமல் செய்தவைகள் போன்ற எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமை நாளிலே நீ மக்களை எல்லாம் ஒன்று சேர்க்கின்ற அந்த நேரத்திலே எங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்தி ஸ்திரப்படுத்தி உன்னுடைய அருளை எங்கள் மீது பொழிவாயாக. யா அல்லாஹ், நீ கேள்விகளுக்கு கேட்கின்ற அந்த நேரத்தில் கேள்விகளுக்கு இலகுப்படுத்தி இலகுவாக பதில் சொல்லக்கூடிய நன்மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் ஒவ்வொருவரையும் நரகத்தின் ஒரு அணு கூட எங்கள் மேல் படாமல் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமையிலே ஒரு சாராரை போர்வைக்குள் அரவணைத்தவர்களை மன்னிக்கக்கூடிய அடியார்களாக எங்களையும் அவர்களில் ஒரு சாராராக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற போது உண்மை முஸ்லிம்களாக, இறை விசுவாசிகளாக இருக்கக்கூடிய உன்னுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக இருக்கும் நிலையில் எங்களுடைய உயிர்களை நீ கைப்பற்றுவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் மரணித்ததற்கு பிறகு நாங்கள் இலகுவாக சுவர்க்கத்தை அடைவதற்கான வழியை எங்களுக்கு செய்வாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் எங்களுடைய சகோதரர்களிலே மரணித்து விட்டார்களோ அவருடைய கபர்களை ஒளிமயமாக்குவாயாக, அவருடைய கபர்களை விசாலப்படுத்துவாயாக, சுவர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்து அவர்களுக்கு கொடுப்பாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் கடன் சுமையிலே சிக்கி அதனை கொடுக்க முடியாமல் அவதிப்படுகின்றார்களோ அதனை செலுத்துவதற்கான வழிகளை அவர்களுக்கு செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாதங்களை சத்தியத்திலே இஸ்லாத்திலே உறுதியாக்கி வைப்பாயாக. இறுதி மூச்சு வரைக்கும் அதிலே பயணிக்கக்கூடிய நன்மக்களாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களை மன்னித்திடுவாயாக, அவர்கள் மீது இரக்கத்தை காட்டுவாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்களில் யாரெல்லாம் சிறைப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அதிலிருந்து வெளியேறுவதற்கான வழி அவர்களுக்கு செய்வாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமை நாளிலே எங்களை அவமானப்படுத்தி விடாதே, நாளை மறுமை நாளிலே எங்களுடைய குற்றங்களை மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்தி விடாதே, எங்களை மன்னித்து மறைத்து சுவர்க்கத்தை எங்களுக்கு தந்தருவாயாக. யா அல்லாஹ், இந்த உலகத்திலே அவதிப்படுகின்ற திட்டங்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு சரியான ஒரு வழியையும் அதிலிருந்து விடுபட்டு அவர்கள் தங்களுக்கான தேவைகளை பூட்டுவதற்கான வழியை அவர்களுக்கு கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் இறுதி மூச்சு வரைக்கும் நன்மக்களாக நல்ல முஸ்லிம்களாக ஆக்கி எங்களை மரணிக்க செய்வாயாக. யா அல்லாஹ், அதை போன்று இந்த ஜமாஅத் முஸ்லிமின் அமீராக இருக்கக்கூடிய மரணித்த 2 அமீர்மார்களுடைய பாவங்களை மன்னித்திடுவாயாக. அதை போன்று அவர்களுடைய கபர்களை விசாலமாக்குவாயாக, ஒளிமயமாக்குவாயாக. அவர்கள் இந்த மார்க்கத்திற்கு செய்த பணியை புரிந்து கொள்வாயாக, எங்களையும் நீ புரிந்து கொள்வாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெருநாளுடைய தினத்திலே பெண்களுக்காகவும் விசேஷமாக உபதேசம் செஞ்சுக்கிறாங்க. அதாவது, யா மஅஷரன் நிசா, பெண்களே, தஸத்தக்ன வக்ஸினல் இஸ்திக்ஃபார், நீங்கள் அதிகமாக சதக்கா செய்யுங்கள், அதிகமாக பாவ மன்னிப்பு கோருங்கள். ஏனென்றால் ஃபைன்னி ரஅய்துகுன்ன அக்ஸர அஹ்லின் நார், நரகத்திலே அதிகமானவர்களாக பெண்களை நான் கண்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே ஆண்களை விட அதிகமாக பெண்கள் தான் நரகம் செல்லக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள்.
எனவே நீங்கள் அதிகமாக நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும், நீங்கள் அதிகமாக பாவ மன்னிப்பு கோர வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாளுடைய தினத்தில் அன்றைய சஹாபிய பெண்களுக்கு உபதேசம் செஞ்சாங்க. செஞ்ச உடனே சஹாபிய பெண்கள் நரகத்திற்கு அஞ்சிய மக்கள், அல்லாஹ்வுக்கு எல்லாவற்றையும் அர்ப்பணம் செய்தவர்கள், தங்களுடைய உணவை கூட பிறருக்காக விட்டு கொடுத்தவர்கள் சொன்னாங்க. உடனே அவர் என்ன செய்தார்கள் என்றால், தங்களுடைய காதுகள் இருந்தவர்களே அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்தார்கள். அதை போன்றவர்கள் பாவ மன்னிப்பு கோரி அதில் விடுபட செய்தார்கள். அதை போன்ற ஒரு பெண்களாக நாங்களும் மாற வேண்டும். அதற்கான முக்கியமான காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்னவென்றால், நீங்கள் தக்ஃபுர்னல் அஷீர், உங்களுடைய கணவன்மார்கள் செய்த நன்றிகளை மறக்கின்றீர்கள். அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவன் அவனுடைய எல்லா உழைப்பாலும் கஷ்டத்தாலும் துன்பத்தின் மூலமாக பல விடயங்கள் இந்த பெண்ணுக்கு அவன் செய்திருப்பான். அவள் நாடிய ஒன்று அவனுக்கு கிடைக்கவில்லை என்றால், அல்லது அவள் நாடிய ஒன்று விடயத்திலே நடக்கவில்லை என்றால், தன்னுடைய கணவனை அப்படியே நிராகரித்து விடுவாள். அவனுடைய மனங்கள் எல்லாம் புண்பட்டு, மனங்கள் எல்லாம் உடைந்து, அவன் வேதனை படுகின்ற அளவிற்கு ஒரு பெண் நடக்கக்கூடியதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த பெண்களாக நீங்கள் இருந்துவிடக் கூடாது. எனவே கணவனுக்கு மரியாதை கொடுத்து அவர்களுடைய விடயங்களிலே சரியாக நடக்கக்கூடிய நாங்கள் பெண்களாக மாறாத வரைக்கும், இன்றைக்கு ஒரு சில பெண்களை பார்த்தால் எப்போது பார்த்தாலும் கணவனுக்கு மாறு செய்து கொண்டு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு கட்டுப்படாமல் இப்படியான பெண்களாக நாம் இருப்பதை பார்க்கலாம். அந்த பெண்களாக இருக்கக்கூடாது. சில பெண்கள் கணவனை மதிப்பதே கிடையாது. அவர்களுக்கு இஸ்லாம் வழங்குகின்ற அந்த மரியாதை கூட கொடுப்பதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஒரு மனிதனுக்கு நான் சுஜூது செய்ய நான் கட்டளையிடுவதாக இருந்தால், ஒரு பெண்ணை தன்னுடைய கணவனுக்கு சுஜூது செய்யும்படி நான் ஏவிருப்பேன். அந்த அளவுக்கு கணவன் என்பவன் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்கத்தை செலுத்துவதற்கு தகுதியானவன். ஆனால் அல்லாஹ்வுக்கு தான் செய்வதற்காகத்தான் தடை செய்ய என்று ஸல்லல்லாஹு சொன்னார்கள். அந்த அளவுக்கு ஒரு அந்தஸ்துடைய ஒரு கணவன் விடயத்திலே பெண்கள் பொதுவோக்காக அவனுக்குரிய மரியாதை விடயங்களிலே அவனுடைய கஷ்டங்களை புரிந்து எல்லா நேரங்களிலும் அவனுக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்ற நல்ல பெண்களாக மாறுவதற்கு நாம் அத்தனை பேரும் என்ன செய்ய வேண்டும்? முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று அந்த பெருநாளுடைய தினத்துல முதலாவது பெண்கள் போனதுக்கு பிறகுதான் ஆண்கள் போகணும். அதே மாதிரி ஒரு பாதையாக வந்திருப்பீங்களா இருந்தா வேறொரு பாதையை மாற்றி நாம் செல்லவும். அதே போல வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் என்ன முசாபஹா செஞ்சு தகப்பல் அல்லாஹு மின்னா மின்கும், என்னிடத்திலிருந்தும் உங்களிடத்திலும் அல்லாஹு தாலா இந்த கடமை ஏற்றுக்கொள்வானாக என்கின்ற அந்த துவாவை நம்ம என்ன செய்யணும்? கட்டாயம் ஓதிக்கொள்ளணும். அதே போல பெண்கள் பகுதியிலும் ஆண்கள் பகுதியிலும் சிறுவர்கள் என்ன செய்வாங்க? அந்த சதக்காக்களை தர்மங்களை பெற்றுக்கொள்வதற்காக வருவாங்க. அவங்களுக்கு கைகளை ஒப்படைங்க. சுப்ஹானல்லாஹ்.